உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லா எல்லா வீடியோலயும் நீங்க இத தானக்கா சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. இது ரொம்ப உங்களோட சேனல் நீங்க தொடர்ந்து பண்றது. சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு, நீங்க இத செய்யலாமா? செய்ய வேண்டாமா? அப்படின்னா லைவ் போடுறது நெறைய பேத்துக்கு டவுட்டாவே இருக்கு. லைவ் போடுறது ஆல்ரெடி என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல எடுத்து பாருங்க. இல்லக்கா எனக்கு நீங்க இன்னொரு வீடியோ போடுங்கனாலும் நான் தொடர்ந்து போடுறேன். நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, லைவ்ல சம்பாரிக்கிறது. லைவ் மட்டுமே போட்டு சம்பாரிக்கிறது. லைவ்ல ஏன் முன்னாடி மாரி முன்னெல்லாம் வாட்சிங் ஹவர் வரும். இப்பலாம் வாட்சிங் ஹவரே சுத்தமா லைவ்ல கிடைக்கிறதில்ல. மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியூஸே போயிருக்காது. ஷார்ட்ஸ்ல வியூஸ் போயிருக்காது. சேனல்ல சப்ஸ்கிரைபர் கம்மி. வீடியோவே அவங்க சேனல்ல கிடையாது. லைவ்லயுமே வியூஸ் கம்மி தான். ஆனா வந்து எப்படி அவங்கலாம் சம்பாரிக்கிறாங்க? இத பத்தியான இன்னைக்கு ஒரு ஃபுல் வீடியோ தான் சொல்லப் போறேன். இதுல நான் இன்னைக்கு சொல்ற விஷயத்த நீங்க கத்துக்கிட்டாலே, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். YouTubeல எப்படி சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இன்னொரு விஷயம் YouTubeஅ பொறுத்தளவுல 10 விஷயத்துல 6 பொய்யா இருக்கணுங்க. 4 தான் உண்மையா இருந்தா தான் இப்போ உள்ள காலகட்டத்தில சம்பாரிக்க முடியும். ஏன்னா, அப்படிதான் மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக நீங்க பொய் சொல்றீங்களாக்கான்னு, நான் டெக்ஸ்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் ஃபேமிலி கன்டென்ட்டோ, எந்த கன்டென்ட்டுமே நான் போடல. நான் டெக்ஸ்ட் வீடியோ இந்த மாரி போடுறதுனால, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா, YouTube அப்படிதான் இருக்கு. அந்த மாரி தான் மக்கள் விரும்புறாங்க ஆடியன்ஸ் வந்து. ஒரு வீட்ல பிரச்சனை, ஃப்ராங்க் வீடியோ, டிராவல் வீடியோ, ஒரு ஜுவல்ஸ் வாங்குறது, ஒரு ஜவுளி வாங்குறது, இந்த மாரி வீடியோ தான் ஆடியன்ஸ் வந்து நெறைய பார்க்க விரும்புறாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிரும். இன்னைக்கு லைவ பத்தியான எல்லா கிளியரன்ஸும் இன்னைக்கு சுத்தமா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ முடிஞ்சோன கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உறவுகளே வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு கேள்வி என்ன அப்டின்னா, லைவ்ல வந்து எனக்கு வாட்சிங் ஹவரே வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு கேள்வி அதுதான் எல்லாத்தோடையுமே இருக்கும். முன்னாடிலாம் வந்து லைவ் வந்து யாருமே போட மாட்டாங்க. இப்பலாம் நெறைய பேர் வந்து எனி டைம் வந்து லைவ் போட ஆரம்பிச்சுட்டோங்க. ஏன்னா லைவ்ல நம்ம நெறைய சம்பாரிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்களா? என்னங்கிறது தெரியல. அதனால வந்து இப்ப நெறைய பேர் லைவ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மெயினா என்ன ரீசன் எதுக்காகக்கா எனக்கு வாட்சிங் ஹவர் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப லைவ் நீங்க போடுறீங்கல்ல, லைவ் வந்து கன்டினியூவா போடுறீங்க. எதுக்காக நம்ம போடுறோம்? வாட்சிங் ஹவருக்காக போடுறோம். முன்னலாம் பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்சிங் ஹவர் வீடியோலே கொண்டு வந்திருப்பாங்க. லைவே போட மாட்டாங்க. ஒரு பட்சத்தில அந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து லைவ் வாட்சிங் ஹவர் கொண்டு வர முடியல அப்படின்னா, 1 லைவ் 2 லைவே போடுவாங்க. அதுவே அவங்களுக்கு வாட்சிங் ஹவர் வந்துரும். மானிட்டேஷன் பண்ணிருவாங்க. ஆனா, இப்பலாம் நீங்க 3000 மணி நேரம் வச்சுட்டு ஒரு 1000 மணி நேரத்துக்கு 4 லைவ் போட்டா கூட நம்மளால வாட்சிங் ஹவர் கொண்டு வர முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லைவையும் வாட்ச் பண்ணணும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு 1000 வியூஸ் போயிடுச்சுன்னா, நீங்க 1 மணி நேரம் நீங்க போடுறீங்க. எனக்கு 1000 வியூஸ் போயிட்டு, 1000 மணி நேரமும் அப்படியே வருமா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க லைவா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, உங்களோட வீடியோ வந்து 1 நிமிஷம் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணா தான் வியூஸ் கணக்குல ஏத்துவாங்க. வியூஸுக்கு. ஆனா, அந்த 1 நிமிஷத்த தான் கணக்குல ஏத்துவாங்களே வந்து, அது 1 மணி நேரத்த ஏத்த மாட்டாங்க. சரிங்களா? வீடியோக்கு. அதனால வந்து வாட்சிங் ஹவர் வந்து நம்மளோட லைவ வந்து வாட்ச் பண்ண வைக்கணும். இன்னொரு ரீசன் என்னன்னா, வெறும் லைவ் போட்டே சம்பாரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு லைவ் போடுறேன் அப்படின்னா, என்னோட லைவ் நான் 1 1/2 மணி நேரம் போட்டுருக்கேன். எனக்கு ஒரு 50,000 பேர் எனக்கு பார்க்குறாங்க. எனக்கு வந்து 25,000 மணி நேரம் அதுக்கு வந்துருச்சு. ஏன்னா, அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைவ வந்து வாட்ச் பண்றாங்க நெறைய பேரு. ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து எப்படின்னா, பேட் கமெண்ட் வந்தா கூட எய்த்து பேசுவாங்க. சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டா கேட்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சமையல் பண்றதோ, குக்கிங் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த லைவ வந்து ஸ்கிப் பண்ணாம ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில மட்டுமே இந்த வாட்சிங் ஹவரும் கிடைக்கும். மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு சேலரி வந்து அதில கிடைக்கும். சரிங்களா? நம்ம மானிட்டேஷன் ஆயிட்டு லைவ் போட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அந்த லைவ் வந்து ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணாம உங்களோட வியூஸ் மட்டும் நீங்க கணக்கவே பண்ணாதீங்க என்னைக்குமே. அது வீடியோவா இருந்தாலும் சரி, லைவா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்னுக்கும் அனலிட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து டைமிங் குடுத்துருப்பாங்க. வீடியோக்கு, ச லைவுக்கு வாட்சிங் ஹவர் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது டைமிங் குடுத்துருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஒவ்வொரு லைவ்லயும் போய் பாருங்க. உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த லைவ அதிக வாட்ச் பண்ணியிருக்காங்க, எந்த லைவ் வாட்ச் பண்ணல. அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 4000 வியூஸ் போயிருக்கும். போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் தான் ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? லைவ் வந்து 4000 மணி நேரம் 4000 பேர் 5000 பேர் நம்ம லைவ பார்த்துருப்பாங்க. ஆனா, வெறும் 1 1/2 மணி நேரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். 2 மணி நேரம் தான் கிடைச்சிருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க வியூஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்களே ஒழிய, ஆடியன்ஸ் வந்து உங்களோட லைவ வந்து வாட்ச் பண்ணவே கிடையாது. சரிங்களா? என்ன டவுட்ன்னு பார்த்தீங்கன்னா, வீ ச சப்ஸ்கிரைபர் கம்மி. வீடியோவே உங்க சேனல்ல கிடையாது. ஷார்ட்ஸும் வியூஸ் கிடையாது. லைவ்லயுமே கம்மியா தான் வியூஸ் போகுது. 4000, 5000, 2000, 1000 பேர் இப்படி தான் வியூஸ் பார்க்காங்க. ஆனா மாசம் சம்பாரிக்கிறாங்க. அது எப்படிங்கிறது கேள்வி. நான் ரீசென்ட்டா இப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளாவே. நான் இடையில வந்து உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து லைவ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
ஸ்டாப் பண்ணப்ப மெம்பர்ஷிப் லைவ் அப்படின்னு சொல்லி புதுசா வந்து யூடியூப்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. மெம்பர்ஷிப் லைவ்னா எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப வந்து நம்மள்ட்ட கமாண்ட் போடுவாங்கல்ல, இந்த பேட் கமாண்ட் போடுவாங்க. நீலாம் மெம்பர்ஷிப் லைவ் போடு, மெம்பர்ஷிப் லைவ் போடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். மெம்பர்ஷிப் லைவ் என்ன? மெம்பர்ஷிப் லைவ்ல என்ன லாபம், பெனிஃபிட் இத பத்தி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல மெம்பர்ஷிப் லைவ்லாம் போட்டிருக்காங்க. மெம்பர்ஷிப் லைவ் போறதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப் லைவ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஷிப் லைவ்ல நம்ம வந்து அந்த லைவ் போறதுக்கு முன்ன கூட்டி அந்த லைவ் போடுறாங்க. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு முன்ன கூட்டி நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. என்னோட சேனல்ல வந்து இப்ப எனக்கு மெம்பர்ஷிப் நீங்க ஜாயின் பண்றீங்களா? அதுல வந்து ஜாயின் பண்ண சொல்லி அந்த வீடியோ போடுறாங்க. சரிங்களா? இப்ப வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் சேனல் வச்சிருக்கேன். நீங்க என்னோட ஜாயின்ல சேர்றீங்க. அப்ப நான் ரூ. 25 ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வச்சிருக்கேன்னா, ரூ. 25 தான் வச்சிருக்கேன். இதுல எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ரூ. 2 ரூ. 3 கூட யூடியூப் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ரூ. 2 ரூ. 3 தான் எனக்கு வந்து கிடைக்கும். இந்த சேலரி வந்து ரூ. 2 ரூ. 3 இந்தியா மணிக்கு அவ்வளோதான் எனக்கு வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். சில இதுல வராது. 0.1 அந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ரூ. 25 போட்டு ஜாயின் பண்றதுல. இப்ப ரூ. 200 ரூ. 190 1000 3000 4000லாம் சில சேனல்ல வந்து வச்சிருக்காங்க. இதுல நீங்க சேர்ந்து ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு 10 மெம்பர் இருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்க்கு மட்டும் லைவ் போடுவேன். அத நீங்க அந்த 10 பேர் மட்டும் தான் பார்க்கலாம். மத்த ஆடியன்ஸ் வெளில உள்ளவங்க பார்க்க முடியாது. இந்த மாரி மெம்பர்ஷிப் லைவ்னு ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து லைவ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத வந்து நெறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, அமௌண்ட் வந்து ஏத்தி வைக்கிறது. ரூ. 200 ரூ. 300 ரூ. 400 நான் மெம்பர்ஷிப் லைவ் போட போறேன். என்னோட மெம்பர்ல நீங்க சேர்ந்துக்கோங்கன்னா, அவங்க ஆடியன்ஸ் வந்து இதுல என்ன இருக்கும்? ஏது இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஆடியன்ஸ் வந்து ரூ. 200 ரூ. 300 இப்ப இந்த சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்றாங்க. இந்த மாரி அவங்க ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு ரூ. 300 போட்டு ஜாயின் பண்ணுனா $3 அவங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து ஈஸியா மெம்பர்ஷிப் லைவ் போட்டு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. நான் மெம்பர்ஷிப் லைவ் போடவும் இல்ல. மெம்பர்ஷிப் லைவ் எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததும் கிடையாது. மெம்பர்ஷிப் லைவ் போறதுக்கு முன்னாடி நெறைய சேனல்ல வந்து முன்னக்கூட்டி சொல்லிர்றாங்க. இப்ப நாளைக்கு நான் மெம்பர்ஷிப் இத்தன மணிக்கு நான் போடப் போறேன். நீங்க எல்லாம் என்னோட சேனல்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல நான் அடுத்த வாரம் போடப் போறேன். அடுத்த மாசம் போடப் போறேன். இப்படி வந்து நெறைய பேர் வந்து மெம்பர்ஷிப் லைவ் போட்டு சேலரி எடுக்குறாங்க. இதுலனால வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் போகாது. சப்ஸ்கிரைபர் கம்மி தான். லைவ்லமே வந்து வியூஸ் அதிகமா போயிருக்காது. ஆனா வந்து இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றதுனால டாலர் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாரியும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாரி வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு எனக்கு போடுறதுக்கு திறமை கிடையாது. யாருக்கும் போடுறதுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்காது. சரிங்களா? அதனால வந்து இதுதான் இப்போ உள்ள லைவ்ல உள்ளது. இந்த மாரி லைவ் எதுவுமே இல்லாட்ட வியூஸே இல்லாட்டினாலும் சம்பளம் கிடைக்கிறது. சரிங்களா? மெம்பர்ஷிப்ல சேர்றதுனால. இப்ப நானுமே வந்து ரூ. 25 மெம்பர்ஷிப் போட்டு வச்சிருக்கேன்ல, அதையுமே நான் மாத்தப் போறேன். ரூ. 100 இப்ப ரூ. 100 மெம்பர்ஷிப் நான் போட்டேன் அப்படின்னா, நீங்க ரூ. 100க்கு என்கிட்ட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ரூ. 20 ரூ. 25 அவங்க யூடியூப்ல எடுத்துக்கிட்டாலும், எனக்கு வந்து $1 ஆட் ஆகும். இதனால எனக்கு ஒரு யூஸு. நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்க. நீங்க என்ன டவுட் யூடியூப்ப பத்தி கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். நான் போட முடியும். ஆனா வந்து அதுக்காக நான் 2000 3000 வச்சுட்டு எனக்கு மெம்பர்ஷிப்ல சேருங்கன்னு சொல்றது அது வந்து நியாயமா? நியாயமே கிடையாது. சில ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த மாரி மெம்பர்ஷிப் லைவ் போடுறாங்க. அதில போய் ஜாயின் பண்றாங்க. அந்த மாரிலாம் வந்து அதில வந்து நெறைய வந்து சம்பாரிக்கிறாங்க. மாசம் மாசம் வந்து $100 என்ன $200 $300 அப்படி வந்து யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப் லைவ் போட்டு சம்பாரிக்கிறாங்க. இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. தப்போ, நல்லதோ அத பத்தி நான் வெளிப்படையா நான் சொல்லல. நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இல்லனாலுமே நீங்க மெம்பர்ஷிப் லைவ்னா என்னன்னு சொல்லி நீங்களே சர்ச் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் உறவுகளே. சப்ஸ்கிரைபர் இல்ல, வியூஸ் இல்ல, லைவ் போட்டு வந்து சம்பாரிக்கிறாங்க. வியூஸ் இல்லாம, சப்ஸ்கிரைபர் இல்லாம சம்பாரிக்கிறது மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இது. மானிட்டேஷனுக்கு முன்னக்கூட்டி உங்களோட வாட்சிங் ஹவர் வராதுக்கு நான் முன்னக்கூட்டி சொன்ன மாரி தான். இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்க வீடியோ நல்லபடியா போட்டு கொண்டு போங்க. லைவ் வந்து போட தெரியாதவங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். ஓகே. பாய் உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.